டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்ததை கண்டித்து தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பில் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அவர் என்ன பண்ணா, அவர் ஏற்கனவே ஒரு வழக்கில் வக்காலத்து போட்டிருக்காரு. அந்த வக்காலத்து சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து கொடுத்திருக்காங்க. அதுக்காக நீதியரசர் அவர் ஏற்கனவே வக்காலத்தில் இருந்த வாஞ்சிநாதனை வாங்க கோர்ட்டுக்கு வாங்கன்னு அவர் கேட்டிருக்காரு. அவர் வாஞ்சிநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க எதுவா இருந்தாலும் ரிட்டனா எங்களுக்கு கொடுங்க, கொடுத்தா நான் அது பதில் கொடுக்கறேன்னு சொன்னாரு. அதுக்காக அந்த வார்த்தைக்காக அவமதிப்பு வழக்கு அவர் மீது தானாக எடுத்துக்கொண்டு நீதியரசர் அவமீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதை வாபஸ் வாங்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களின் வாயிலாக நாங்கள் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம். வழக்கறிஞர்களின் இந்த போராட்டத்தால நீதிமன்ற நடவடிக்கை பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறதா? என்ன கூடுதல் விவரம்? வணக்கம். மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிமன்றத்தில் பணியாற்றும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்பவர் மீது நீதிபதி தானாக முன்வந்து நீதிமன்ற வழக்கு அவமதிப்பு வழக்கு தொடர்ந்ததை கண்டித்து தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பில் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ராம்குமார் மற்றும் நளினகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற நுழைவாயிலில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் சுந்தர், பர்குணன், சுரேஷ் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு வழக்கறிஞர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை தொடர்ந்த நீதிபதியை கண்டித்து கோஷங்களை, அதாவது கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஆர்ப்பாட்டத்திலும், அதாவது சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனையடுத்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கறிஞராக பணிபுரியும் வாஞ்சிநாதன் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவமதிப்பு வழக்கு வாபஸ் பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் சற்று நேரம் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி பிரபு. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.